யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்குறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு பிகினிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணலாம்? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சியெல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால் கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடுநிலையாக பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சட்டம் ஒழுங்கை பற்றி யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும், மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அதை காது கொடுத்து கேட்கும். ஆனால் நம்ம அரசனுடைய நிர்வாகத்திறன் அதை பற்றி பேசுகிறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உடையில போட்டு ஊழல் மேலே ஊழலாக செஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்கிற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. கொட்டி பெட்டியாக பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலாக வெளியில் வந்துருக்கு. டாஸ்மாகில் ஒரு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போது கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள்ளே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சருடைய குறித்த அந்த பேட்டியை நாம் பார்த்தோம். அந்த பேச்சினுடைய தொகுப்புகளை பார்த்தோம். அதற்கு பிறகாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெளிநடப்பு செய்த பல்வேறு விமர்சனங்களை முதலமைச்சர் மீது முன்வைத்ததையும் பார்த்தோம். சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டாக சட்டப்பேரவை வளாகம்